அனிதா என்கின்ற ஒரு மாணவி இறக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. she has serious grievances. அத உள்வாங்கல. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், இல்லாதவங்களுக்கு சொல்றேன். இல்லாதவர்களுக்கு அவருடைய மனசாட்சி சாட்சி, இருப்பவர்களுக்கு கடவுள் வந்து இருக்கிறான். நீங்க அரசியல் இருக்கிறீங்கன்னா உங்கள் கண் முன்னால் நடக்கும் அநீதியை நீங்கள் எதிர்த்து கேட்க வேண்டும். யார் அநீதி நடந்து அந்த அநீதியை கண்டு எவனுடைய கண் சிவக்கவில்லையோ அவன் அநீதியில் ஒரு அங்கம் என்றான் சேகுவேரா. யாரு? you are also part of that crime. you are also part of that inhumanity. you are also part of that illegal thing. நீங்களும் அந்த தவறான செயலுக்கு நீங்களும் ஒரு பகுதி ஆயிடுறீங்க. அப்ப நமக்கு அது கொதிக்கணும். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பொய்ய சொல்றான். மாணவர்கள் அந்த அனிதா முதற்கொண்டு மாணவர்கள் தூக்கப்பட்டு சாவங்க கஷ்டமா இல்ல? அந்த மாணவர்கள் இறக்கும் போது வேதனையா இல்ல? ஏன் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இப்படி செத்தால் தான் நமக்கு புத்தி வருமா? நீட்டுக்கு முன்னால வெறும் ஸ்டேட் போர்டுல நம்மளாம் படிக்கிற சாதாரண ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, இதுல படிக்கிற பசங்க 95% பேர் ஆன் ஆவரேஜ் டாக்டர் ஆகிட்டு இருந்தான். எத்தனை பர்சன்டேஜ்? 95%. இன்றைக்கு நீட் வந்ததற்கு பின்னால் 2021 சர்வேயின் படி 64.27%. 98 எங்க, 95 எங்க இருக்குது? 64. எத்தனை பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 31% கம்மியா இருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல இது? மாணவர்களுடைய கனவை நாசமாக்கி அதை அரசியலாக்கி நான் இதை நல்லதுக்கு தான் பண்றேன்னு ஒரு வெட்கம் கெட்டவர். அண்ணாமலை பிரசத்துல வந்து நீங்க இப்ப சொல்ற மாணவர் அமைப்புகள் அண்ணாமலையுடைய பேச்சுக்களை மக்களிடத்தில் கொண்டு போகும் பொழுது அண்ணாமலை தமிழ துரோகி என்று பதிய வைக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கான துரோகி, தமிழ் மாணவர்களுக்கான துரோகி, நீ தமிழ் மக்களை ஏமாற்ற வந்தவன், தமிழ் மாணவர்களுடைய கனவை புதைக்க வந்தவன் என்ற மக்களிடத்தில் கொண்டு போனோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய காங்கிரசின் மாணவர் காங்கிரஸ் அமைப்பு NSUI அமைப்பின் தமிழ் மாநில தலைவர் அருமை நண்பர் சின்னத்தம்பி அவர்கள் அழைப்பின் பேரிலே மதுரை மாவட்ட தலைவர், மாநகர் மாவட்ட தலைவர், ஆற்றல் மிகு செயல் வீரர், நேற்று நினைக்கிறேன், நேற்று முன்தினமா சரியா தெரியல, இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அகைன்ஸ்டா நேற்று தான் ஆர்ப்பாட்டத்தை முடித்திருக்கிறார். நான் என்ன சொன்னேன்? மதுரைன்னு சொல்லிட்டோம். சரி சரி, இல்ல நான் வேணும்ட்டு தான் சொன்னேன். கவனமா கவனிக்கிறீங்களா? ஆமா, அப்படித்தானே மோடி ஆட்சியில் நம்ம அப்படித்தானே பேசணும். நம்ம பண்ற மிஸ்டேக்கை கூட அடுத்தவங்க நல்லதுக்காக பண்ண மாதிரி செஞ்சு விட்டுறணும். அதான் நல்லது. டிமானிட்டைசேஷன் வந்து யாருக்காக வந்துச்சுன்னு தெரியாது, ஆனா நாட்டு நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் மோடி ஆட்சி. எங்க விட்டேன்? மாவட்ட தலைவர் விட்டேன் இல்லையா? நேற்று கூட ஆற்றல் மிகுந்த ஒரு போராட்டத்தை செய்துவிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே ஓட விட்டு அடிச்சேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பிஜேபிக்காரர்களை ஓட விட்டு அடித்த ஒரு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் என்றால் அது இந்த மாவட்ட தலைவர் தான். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு மாவட்டத்திலே அக்னிபாத்திலிருந்து பல விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் போதெல்லாம் ஆற்றல் மிகுந்த ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சின்னத்தம்பி அவர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நாம் இந்த அமைப்பின் தமிழ்நாட்டு பொறுப்பாளர் அருமை சகோதரர் அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலேயே I have come to know his capability and what he is capable of. We are really delighted and it gives me immense of pleasure to welcome our beloved brother and in charge of NSUI for Tamil Nadu, Mr. Nagesh Kariyappa, to Tamil Nadu and especially Karnataka, that is our ruling state. It gives us immense of pleasure when we think and when we imagine that we are ruling, because you must know the reason why we are delighted. You must know the reason. The elections, the election results was actually the election result was nearing. At that time, I had to come across a Twitter post. A person from Tamil Nadu has actually tweeted in X, formerly Twitter. He's asking whether he's from BJP. He was really delighted. Whether there is a possibility of being CM for 2 states. He's asking in Twitter from Tamil Nadu. He's a strong supporter of BJP and sympathizer of Annamalai.
அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர் போல கேட்கறான், 2 மாநிலத்துல இஸ் தேர் எனி லீகல் எக்ஸ்பர்ட் who can explain me, who can actually clarify my doubt? Is there a possibility of becoming CM for 2 states? ஏன்னா Karnataka election results are nearing. Simultaneously, we will be heading towards Tamil Nadu government, Tamil Nadu state election. If Karnataka election is declared, election results are declared, and when BJP is coming again to re-elected to power, will Annamalai be made CM of Karnataka? Simultaneously, when Tamil Nadu results are declared, again BJP will come to power in எங்க தமிழ்நாடு எங்க பவர்ல வர போறாங்களா? யார் வர போறாரா? பிஜேபி வந்த உடனே அண்ணாமலை, ஏண்டா கனவு கண்டதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? யாராவது லீகல் எக்ஸ்பர்ட் இருக்கீங்களா? 2 ஸ்டேட்டுக்கு சிஎம்மா அண்ணாமலையே இருப்பாரா அப்படின்னு. ஒரு விதத்துல இது நம்ம என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னா, அந்த அளவுக்கு அவங்கள பொய்ய சொல்லியாவது முடலாக்கி வச்சிருக்கான். ஆனால் உண்மையை வரலாற்றை கொண்ட நாம் ஒருத்தர், ஐ வாஸ் அட்டெண்டிங் டிபேட், ஐ வாஸ் இன் தி டிபேட் ஆஃப் மாலை முரசு. அப்போ வந்து ஒரு பிஜேபி காரரு, இன் ஓப்பன் டிபேட்ல மாணவர்கள் how student must be aware about the history and what the kind of impact that we had made in the history. நாம் எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை தெரியலன்னு வைங்களேன். in open forum, it is a social debate forum, it runs live in the channel, it is on air. அவர் சொல்றார், மொராஜி தேசாய், நல்லா கேளுங்க, மாணவர் காங்கிரஸ் அமைப்பினர் கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மொராஜி தேசாய் ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சாம். there was a helicopter waiting for Indira Gandhi to get deported in history. he is telling me, he is actually teaching us history on air. மாலை முரசு லைவ் போய்கிட்டு இருக்கு. சொல்றார், மொராஜி தேசாய் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஓடி போய் அந்த ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு ஓடலான்னு இருந்தாங்க. இந்திரா காந்தி was about to, Iron Lady Indira Gandhi was about to flee the country. She was in the verge of getting deported. But Moraji Desai ensured that there is no need of you to get deported because this is India. We are of democracy. So you don't worry. We'll take care of you. அப்படின்னு யார் சொன்னாரா? மொராஜி தேசாய் இந்திரா காந்திக்கு சொன்னாங்களாம். நான் அங்கேயே கேட்டேன், வரலாற்றுல வேர் இன் தி ஹிஸ்டரி இட் ஹஸ் பின் ரிட்டன்? ஓபன் போரத்துல போய் சொல்றாங்க. ஒரு மனிதர் ஓபன் போரத்துல போய் சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, who told you, who taught you this history? I asked him. Immediately with no remorse and regrets he is replying back, என்னவா? யார் சொன்னாரா? உலக புகழ் பெற்ற வரலாற்று ஆசிரியர் அண்ணாமலை சொன்னாராம். he is telling, நான் சொல்லல, அண்ணாமலை சொன்னாரு. I immediately caught him red-handed lying. அறிஞர் அண்ணாவை வந்து ரத்த ஓடும் அப்படின்னு தேவரையா மேல போய் சொன்னதும் இதே அண்ணாமலை. தீபாவளியில பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, you know that, தீபாவளியில பட்டாசு வெடிக்கிறதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டது ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி. லை, blatant lie in a YouTube channel. லை. Why NSCV must be educated, why it must be eliminated, why it should get sharpened, just to expose their lies. இவர்களுடைய பொய்களை அம்பலப்படுத்தி காட்டுவதற்காகவே மாணவர் காங்கிரஸ் உயிர்த்தெழுத்து வர வேண்டும், மாணவர் காங்கிரஸ் உத்வேகத்தோடு வர வேண்டும். ஏன்னா அப்ப வரலாறு தெரியணும். நம்ம கண்முன்னால அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பொய்யவன். இந்திரா காந்தி அம்மையார் ஹெலிகாப்டர் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, மொராஜி தேசாய் தான் காப்பாத்தினாருங்கிறான். நம்ம அந்த இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணி வரலாற்று எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலை ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி தான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு தீபாவளி பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்கிறார். அதுக்கு எதிராக பியூஷ் மானுஷ் வந்து சேலத்தில் இருக்காருல, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் என்விரான்மெண்டலிஸ்ட், அவர் வந்து ஒரு 156 கிளாஸ்ல போறாரு. இல்ல நீங்க 200 CRPCலே போங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லி கீழே கேஸ் நடத்தி அதுல அவருக்கு வந்து எஃப்ஐஆர் போறதுக்கு கன்சென்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் பொய் தெரிந்து கொண்டே ஒரு கிறிஸ்தவத்தின் மேல ஒரு பொய் சொல்லு. அரியலூர் மாணவி விவகாரத்துல ஒரு டாக்டர் வீடியோவை கொண்டு வந்து அதை பாதியா போட்டு விட்டுட்டு, அது எவ்வளவு பெரிய கிராஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அது ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா, ஒரு மைனர் பொண்ணுடைய ஐடென்டிட்டி, மைனர் பொண்ணோ பையனோ, மைனருடைய ஐடென்டிட்டி மஸ்ட் நாட் பி ரிவீல்டு அக்கார்டிங் டு லா. அக்கார்டிங் டு ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்,
பாதிக்கப்பட்டது வந்து ஒரு மைனரா இருந்துச்சுன்னா, ஏதோ விஷயத்துல பாதிக்கப்பட்டது ஒரு மைனரா இருந்ததுன்னா, அவங்களுடைய ரிவீலிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் மைனர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நேம், அவங்க போட்டோ, அவங்களுடைய ஏஜ், அவங்க படிக்கிற ஸ்கூலு, அவங்களுடைய எப்ப அவங்க 10th முடிச்சாங்கிற டீடைல், அவங்களுடைய அட்ரஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஐடென்டிட்டி. இதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் அண்ணாமலை ஒரு பொண்ணுடைய வீடியோவே போட்டு ஒரு இடத்துல ட்விட்டர்ல போட்டு பரபரப்பாச்சு தெரியுமா, அரியலூர் மாணவி சூசைட் பண்ணிக்க போனாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா என்சிபிசிஆரே வந்து பார்த்து கிரிமினல் ஆங்கிளே இல்லைன்னு சொல்லிட்டான். வழக்கம் வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டான், உசாரா தப்பிக்கணும். இதை ஆக்கப்பூர்வமாக உலக மக்களிடத்தில் கொண்டு போய் நாம் அம்பலப்படுத்தினாலே போதும். நம்ம புதுசா நம்ம யார் என்று சொல்வதை விட அவன் எவ்வளவு பொய் பேசி மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நீட் இன்னைக்கு இட்ஸ் அ பர்னிங் இஷ்யூ. இந்த நீட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சார்ஜ் மரியாதைக்குரிய கரியப்பா அவர்களே வந்து அழகா சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல் உயிர் பலியும் ஏற்பட்டது, தமிழ்நாட்டில் தான் முதல். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஏங்க யாரை கேட்டாலும் முதல்ல நீங்க தாங்க பிரச்சனை கிளப்புறீங்க. நாம காங்கிரஸில் இருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும், காங்கிரஸில் மாணவர் அமைப்பில் இருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும், காங்கிரஸில் இருந்து மாணவர் அமைப்பில் இருந்து தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டிலே நாம் இருந்து ஏன் பெருமைப்படுகிறோம் என்று சொன்னால், எல்லா விஷயத்துக்கும் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டை எதிர்த்தோம். முதல்ல நம்ம நீட்டை எதிர்த்தோம். பிஃபோர் ஆல் குட் கம் அகைன்ஸ்ட் இட், பிஃபோர் ஆல் குட் அப்போஸ் இட், we started it first. We were the torch bearers in this regard. நம்ம தான் முதல்ல டார்ச் பியர் எடுத்துட்டு போனோம். நாம தான் நீட்டை எதிர்த்தோம். நாம இத்தனை ஆண்டு காலத்திற்கு we have given talented doctors throughout the nation, throughout the world. We have given talented doctors. அப்புறம் எப்படி இல்ல, இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. ஏன்னா without questions it will be boring. To make this session interactive, it is not just to know that whether you know it or not. ஒரு தம்பி கூட ஒருத்தர் தூங்கிட்டாரு, கையை வச்சுக்கிட்டு கண்ணுல. ஒரு தம்பி கூட தூங்கிட்டாரு, இப்பதான் முழிச்சிருக்காரு. சரி, அந்த தம்பி கிட்ட ஆரம்பிச்சிருவோமா? கஷ்டம்தான்பா. மணி என்ன 1:30. டிஃபன் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம அருமை நண்பர் தலைவர் சின்னத்தம்பியோட சொன்னாங்க, நான் நேற்றைய முன்தினம் ஸ்ரீலங்கால இருந்தேன். கரெக்டாக நேற்று நைட்டு வந்து இறங்கினேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் இங்கே ப்ரோக்ராம் சொன்னோன்னே நம்ம கிளம்பி வந்தோம். ஆனால் இது வந்து எனக்கான ப்ரிவிலேஜ் இல்லை, ஐ எம் கெட்டிங் எ சான்ஸ். இதெல்லாம் வரலாற்றில் எழுதப்படும். இதெல்லாம் என்எஸ்வி, அதுக்காக தான் ஓடி வர்றோம். இது எனக்கு ஒரு சிறப்பு. எங்க விட்ட தம்பி, எங்க விட்ட தம்பி தூணர். A committee was formed in தமிழ்நாடு. நீட்டுடைய பிரச்சனைகளுக்காக, நீட்ல என்னென்னலாம் இஷ்யூ நடக்குது, நீட்டுடைய சிக்கல்கள் என்ன என்பதை தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் தமிழக அரசால் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு அந்த கமிட்டியுடைய பெயர் தெரியும்? நான் இப்போ சொல்றேன், தெரியாம இருக்கிறதும் தப்பு கிடையாது, அதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆனா ஒரு இன்டராக்டிவ் ஆக்கலாம். ஒரு கால் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ வுட் ஃபீல் பெட்டர். ஒரு கமிட்டி ஒன்று தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது, முன்னாள் நீதிபதி தலைமையில். என்ன கமிட்டி? குட். அதுக்காக தான் we will make this session to read the committee reports. என்ன சொல்லி இருக்குது? ஏகே ராஜன் கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசால். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த நீட்டுக்கு அகேன்ஸ்டா வந்தோம். இப்பதான் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து பீகார்ல இவ்வளவு பேர் வந்துட்டான், ஒரே டெஸ்டிங், ஒரே நீட் சென்டர்ல படிச்சவன் வந்து இத்தனை பேர் ஒரே மார்க் எடுத்துட்டான். கிரேஸ் நான் கேட்டேன், கிரேஸ் மார்க் எதுக்கு போட்டீங்க? டைம் மிச்சமாயிருச்சு ஒரு காலவர், அதனால நாங்க கிரேஸ் மார்க் போட்டோம். எப்பா நீங்க எங்க தாலிக்கு கிரேஸ் காட்டல, எங்க இது புனிதமானதுங்க, இதை கழட்ட முடியாதுங்க. ஓ ஸ்ட்ரிக்டா நடத்துவோம் நீட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரிக்டா நடத்துவோம் நீட்டை. மதத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கும் பொழுது மாணவர்கள் நாம் அதை கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும் மக்களிடத்தில். எப்படி சேர்த்திருக்கணும்? நீ அன்னைக்கு எங்களுடைய தாலிக்கு கிரேஸ் காட்டல, அட நம் பெண்கள் அணியக்கூடிய உள்ளாடைக்கு கூட கிரேஸ் காட்டல. இவன் காலவர் கம்மியா போச்சுன்னு போட்டிருக்கிறான். அதுல 6ல இருந்து 10 பேர் டாப்பர்ல வந்து நிக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய முறைகேடு! இட் இஸ் a huge scam. யார் டாக்டர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணுவேன்னு பிஜேபி சொல்றான். அதான் நீட். சிம்பிளி எக்ஸ்பிளைனிங். நீட்னா என்ன? Who should be doctors? That will be decided by me. Me in the sense யாரு? பிஜேபி. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது மாணவர் காங்கிரசினுடைய தலையாய கடமை. உங்களுக்கு அதே மாதிரி நாம தலைவர் சின்னத்தம்பி அவருடைய தலைமையிலே we had a demonstration in Chennai. இப்ப அக்னிபத் ஸ்கீமுக்கு அகேன்ஸ்டா
இன்னைக்கு என்ன தலைவர் ராகுல் காந்தி தீப்பொறியை பறக்க விட்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில். என்னடா கொடுத்தீங்க? ரெண்டு ராணுவ வீரர்களுக்கு மத்தியில நீங்க வந்து வேறுபாடு பாக்குறீங்க அப்படின்னாரு. எப்படி வேறுபாடு பாக்குறோம்? ஐயோ அதெல்லாம் இல்ல. உடனே பத்தி இருந்துச்சது யாரு? ஏன்னா தேசபக்தி தேசபக்தி தேசம் போடுறீங்க. ரெண்டு ராணுவ வீரர் மத்தியில நீங்க வேறுபாடு பாக்குறீங்க. இவன் அக்னிபத் ஸ்கீம்ல வந்தவன், இவன் ரெகுலர் ஸ்கீம்ல வந்தவன். இவன் செத்தா இவனுக்கு பென்ஷன் உண்டு, இவன் செத்தால் இவனுக்கு காம்பன்சேஷன் உண்டு, இவன் செத்தால் இவனுக்கு இன்சூரன்ஸும் உண்டு. ரெகுலர் ஸ்கீம்ல வந்தவனுக்கு. அக்னிபத்துல வந்தவன் செத்தான்னா நீங்க அவனுக்கு எதுவுமே தரதில்லை அப்படின்னு குதிச்சு எந்திரிச்சிட்டார் ராஜ்நாத் சிங். போய் சொல்றீங்க, தப்பா மிஸ்கைட் பண்றீங்க, அது எதுனார். இப்ப அக்னிபத் ஸ்கீம் பத்தி இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? அதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் அதை பேசிய ஒன்று அனல் பறந்தது. இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ரெகுலர் ஸ்கீம்ல வரவனுக்கு அக்னிபத் என்ன வித்தியாசம்? அவன் 12 கால ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றான் சைனால இருந்து. இவன் எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றான்? அக்னிபத் ஸ்கீம்ல எத்தனை நாள் ட்ரைனிங்? வெறும் 6 மாதங்கள் தான் ட்ரைனிங். அவன் பணி செய்யறது இயர்ஸ், ட்ரைனிங் வெறும் 6 months தான். 6 months ட்ரைனிங் எடுத்தா என்னங்க ஆகும்? வருடக்கணக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு வர சைனா ஆர்மி எப்படி இருப்பான் அவன்? 6 மாத கால பயிற்சியில் நீங்கள் என்ன செய்து விட முடியும்? தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே கேட்டார். அது இளைஞருடைய கனவை பாழாக்கும் அல்லவா? அவனை கொண்டு போய் சாவ சொல்றியா? அப்ப இதை பாராளுமன்றத்தில் கேட்டா உடனே ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு யார சொல்றீங்க? தலைவர் ராகுல் காந்தி பெயரோடு குறிப்பிட்டார். நான் போனேன், அவன் அவ்வளவு அழகா இருந்தான், ஹீரோ மாதிரி. பஞ்சாப்ல ஒரு குடும்பத்துக்கு போனேன், ஒரு குடும்பத்துல வீட்டுக்குள்ள போனேன், அவ்வளவு அழகா ஹீரோ மாதிரி இருந்தான். அவனை நான் பார்த்தேன். அவனை பிஜேபி அரசு அக்னிவீர் என்கிறது, ஆனால் நான் அவனை உயிர் தியாகி என்கிறேன் என்றார் ராகுல் காந்தி. இந்த தேசத்திற்காக உயிர் கொடுத்த உயிர் தியாகி என்கிறேன். அவனை நீங்க ஜஸ்ட் அக்னிவீர் அப்படிங்கிறீங்க. என்ன வித்தியாசம்? அவன் ரெகுலர் ஸ்கீம்ல வரல, அக்னிபத் ஸ்கீம்ல வந்திருக்கான். அவனுக்கு காம்பன்சேஷன் கிடையாது, அவனுக்கு பென்ஷன் கிடையாது. உடனே வந்துருச்சு, இல்லவே இல்ல, நீ யாருன்னு காட்டுங்க அப்படி அப்படின்னாரு. அடுத்த பட்ஜெட் மீது விவாதத்தின் போது தலைவர் ராகுல் காந்தி எழுந்திருத்தார். சொன்னார், பொய்யர்களே, இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்துட்டு நாங்க 81 லட்சம் கொடுத்துட்டோம் 90 லட்சம் கொடுத்துட்டோம் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்டுட்டு இருக்கிறது இழப்பீடு. இன்சூரன்ஸ் வேற, அது நீங்க செத்தால வரும், நான் செத்தால வரும். ஒரு ஆர்மி வீரன், ஒரு ராணுவ வீரன் ராணுவத்தில் பணியில் இருக்கும்போது செத்தானா அவனுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்கணும். இழப்பீடு கொடுத்தீங்களா? கொடுக்கல, காம்பன்சேஷன் இல்ல. செத்தா அவனுக்கு மாசம் மாசம் பென்ஷன் தரீங்களா? அதுவும் கிடையாது அக்னிபத்துல. இதுதான் சிம்பிளி எக்ஸ்பிளைனிங். அக்னிபத் பிரச்சனை என்ன? ஒருத்தன் பணியில இருக்கும்போது செத்துட்டான், அவனை 3 வருஷத்துல நீங்க அமுச்சு விட்டுருவீங்க, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் அவனுக்கு கிடையாது வேலை. நீ எங்கேயாவது போய் எங்க நிக்கணும்? செக்யூரிட்டியா நிக்கணும். எங்கேயாவது பேங்க் வாசல்ல, ஏடிஎம் வாசல்ல செக்யூரிட்டியா நிக்கலாம். அதுல கொஞ்சம் பேர் இவங்க எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் பேர் ரீடைன் பண்ணிக்குவாங்க. ஒரு 1/4 ரீடைன் பண்ணிக்குவாங்க, மிச்சம் 3/4 வந்து வெளியே போயிடணும், அமுச்சு விட்டுருவாங்க வெளியே. இது என்ன? இது என்ன கான்ட்ராக்ட் லேபரா நடக்குது ராணுவத்துல? அப்ப இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு மாணவர்களுக்கு இது என்னன்னு தெரியும். நாளைக்கு ராணுவத்தில் சேரப்போறவனையும் சேரப்போறவனையும் நாம் இந்த அக்னிபத் திட்டம்னா என்னங்கிறத விளங்கி, இதை எதிர்த்து மாணவர் காங்கிரஸ் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து சென்னையிலே அனைத்து ஊடகங்களும் கவர் செய்த, அப்படியே மார்ச்சா வெளியே போய் போலீஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவிலே அவருடைய தலைமையிலே நாம் நடத்தி காட்டு NSCI சார்பாக. அப்ப அக்னிபத் திட்டம் இதை இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய இஷ்யூவா இன்னைக்கு கிளம்பி. ஏன்னா இவனுக்கு 20 வருஷம் காலம் ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. தேசப்பற்று தேசப்பற்று தேசப்பற்று. உண்மையான தேசப்பற்றாளர்களால் யோசித்து பாருங்கள். நாம் காங்கிரஸில் இருப்பதற்கும் இதில் மாணவர் அமைப்பில் பயணிப்பதற்கும் ஏன் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், வெறும் ஆன்டி இன்கம்பன்ஸ் உருவானதுதான் பாஜக, ஒரு அதிருப்தியின் மீது உருவானதுதான் பாஜக. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ராமச்சந்திர குகாத்தனுடைய புத்தகத்தில் இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படிப்பட்ட கட்சியில் பயணிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ராமச்சந்திர குகாத்தனுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுறாரு, சுதந்திரத்துக்கு முன்னாலே இப்படி ஒரு செஷன் நடக்குது, இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது. அங்க யாருன்னா இந்தியாவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் கலெக்டர் மாதிரி போகக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு கிளாஸ் நடக்குது. அப்போ ஒரு ஆங்கிலேயர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரே மொழி ஆங்கிலம் இங்கிலீஷ பேசுறதுனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அதாவது லண்டன், UK, US இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோ பிஜேபி கார வேண்டாம், எங்க விட்ட ஒரு புத்தகத்துடைய எழுத்தாளர் சொல்றாருன்னு சொன்னேன். யாரு? எப்படின்னா, சரி நீங்களா வீட்டுக்கு போவீங்களா? வீட்டில் கேட்பாங்க, இல்லை நிறைய பேர் மாணவர்களா இருக்கீங்க, உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ எங்கப்பா போனேன்? மாணவர் காங்கிரஸ் சார்பா நிகழ்ச்சி நடந்துச்சு. என்ன பேசுனாங்க? கட்சியை பத்தி அருமையா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது அருமையா சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க. அது என்ன அருமையா சொன்னாங்க? ஆனா அதுதான்டா, என்னடா சொன்னாங்க? இல்ல கேட்கறது நல்லா இருந்துச்சு அப்படின்னு மறந்துடக்கூடாதுல்ல. நம்ம வந்து அரபியிலே ஒரு ப்ராவப் சொல்லுவோம். there is a proverb in Arabic.
மன் ஹஃபீல ஃபர்ற ஓ மன் கதப கர்றன்னு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு ரவுண்ட் டேபிள் போட்டிருக்காங்க? வை தே ஹேவ் given you tables? வை தே ஹேவ் given you டெக்ஸ்ட் புக், அந்த நோட் புக்ஸ் எதுக்கு? எழுதுனாத்தான் நான் இது கொண்டு போவேனா, நம்ம வந்து இது வந்து கூட போறக்கா சகோதரன் மாதிரி இதை கொண்டு போவேனா பிஜேபி கேட்பார். இதை பிடுங்கி விட்டுறணும் புகாரியன், அவருடைய வன்மம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், இதை பிடுங்கி விட்டுறணும்னு. நீங்க எழுதுனாத்தான் நினைப்பு இருக்கும். திஸ் இஸ் நாலேஜ். மன் ஹஃபீல ஃபர்ற ஓ மன் கத்தப கர்ற அப்படின்வாங்க அரபில. அது என்னன்னா மனப்பாடம் செஞ்சு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ். அதெல்லாம் அவர் சொல்ல அப்படியே நான் கேட்டுக்குவேன். எப்படி? அதெல்லாம் அவர் சொல்ல அப்படியே நான் கேட்டுக்குவேன். ஆனால் எழுதினால்தான் அது உங்க நினைப்புல இருக்கும். யூ கேன் ரெஃபர் இட் அகைன். அது பேர் என்ன சொன்ன? அவருடைய பேரு நீங்க அப்படியே அப்படியே ஃப்ளோலே போயிட்டு இருங்க. எதுக்கு இடையில கேள்வி கேட்குறீங்க? அப்படியே ஃப்ளோலே போயிட்டு இருக்கீங்க. அதானே ராமச்சந்திர குஹா இஸ் a renowned writer, historian. ராமச்சந்திர குஹா quotes in his book. ஒரு இந்த மாதிரி ஒரு அட்ரஸ், he addressed a gathering like this. It is of administrative service people. அப்போ போறோம் இந்தியாவுக்கு வரப்போறிய ஃபாரின் பீப்புள், அதாவது யூகேல இருந்து வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பீப்புள். He was addressing a gathering and he was telling them, just because single language, only single language English is spoken, is actually it is spoken in European countries. So there is a possibility of all other European countries be combined as a one country. There is a possibility because they speak English. ஆனா for a country like இங்க நம்ம இருக்கிற இந்த நாடுல அந்த ஆங்கிலேய நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயம் பேசுறதுனால ஒரே நாடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எது நம்ம நாடு? இது ஊர்பட்ட மொழி பேசுறான், ஊர்பட்ட கலாச்சாரம், ஊர்பட்ட பண்பாடு, ஊர்பட்ட மதம், இவெல்லாம் ஒன்னாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் somewhere before 1947 முன்னால. அப்ப some selective 4 or 5 students stood, they arose. அவன் எந்திரிச்சு நின்றான். எத்தனை மொழி, எத்தனை இனம், எத்தனை குழு, எத்தனை பிராந்தியமாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர் என்பதை யாரும் அசைக்க முடியாது என்று சொன்னார்கள். அவர்கள் தங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று சொன்னார்கள். அவன் என்ன சொன்னா? we may be of n number of religion, we may come from n number of provinces and we may belong to n number of caste, but no one can deny that we are of one nation, that is India. They identified themselves as Indian National Congress என்றார் ராமச்சந்திர குஹா. தான் வரலாறு. இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் புக் எடுத்து படிங்க. ரெஃபர் திஸ் புக், இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டன் பை ராமச்சந்திர குஹா. அததான் காங்கிரஸ். பிஜேபிக்கு வரலாறே கிடையாது. வேடிக்கை பார்த்தவன், எட்டி நின்னவன், அண்ணாந்து பார்த்தவன் வரலாம். They betrayed us, they betrayed this nation, but still they claim for patriotism. தேசபக்தி 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 என்றால் என்ன? இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் இந்திய தேசத்திற்காக சிறை சென்ற வரலாறு யாருக்கும் கிடையாது பாஜகவில். இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. கல்யாணமான புதுசுல புருஷன் ஒரு ஜெயிலையும், பொண்டாட்டி ஒரு ஜெயிலையும், இந்திரா காந்தி ஒரு ஜெயிலையும், பெரோஸ் காந்தி ஒரு ஜெயிலையும் இருந்த வரலாறு, ஒரே வரலாறு படைத்த கட்சி அது காங்கிரஸ் கட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் மக்களுக்கு கொண்டு போய் இதை உங்களால் சேர்க்க முடியும். நமக்குதான் அந்த ஹிஸ்டரி உண்டு, அந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். சோ அக்னிபத் திட்டத்தை பற்றி அவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டது. நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸா ஒரு மேட்டர் பேசுறதுக்கு இருக்கு தம்பிகளுக்கு. முடிஞ்சப்பா சரி. அப்ப நான் தான் சீரியஸ்னஸ் கம்மியா பேசுன்னு நினைக்கிறேன். கோச்சிக்காதப்பா. எங்க விட்டோம்? அக்னிபத். அப்ப அந்த அக்னிபத் ஸ்கீமை பத்தி நிறைய உள்வாங்கி, ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒரு பாராளுமன்ற உரையில மொத்தத்தையும் பேச முடியாது. அப்ப தலைவர் ராகுல் காந்தி செலக்டடா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து அடிக்கிறார். சிம்பிளா கேள்வி, ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். We should take this to the streets. If a person dies in service, சர்வீஸ்ல ஒருத்தன் சாவறான், is he entitled of pension? ஒரு அக்னிபத் செத்தான்னா அவனுக்கு பென்ஷன் இருக்கா? அவனுக்கு காம்பன்சேஷன் இருக்கா? கொடுப்பியா? பாராளுமன்றத்தில் அவன் போய் சொல்றான். ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் திரும்ப ஏற்று சொன்னார், நீ இன்சூரன்ஸ் கொடுத்த, வேர் இஸ் காம்பன்சேஷன், வேர் இஸ் பென்ஷன்? ஆனா அக்னிபத்திரம் இல்லாத மத்தவன் செத்தா இருந்துச்சு. காங்கிரஸ் இருக்கும்போது இருந்துச்சு, இப்ப இருக்கும்போது இல்ல. we should expose them. அவன் என்ன பண்றான்? சிம்பிளா நாப்கின் மாதிரி ஆக்குறான். இப்போ ராணுவ வீரர்களை ஒன் டைம் யூஸ், தொடச்சு தூக்கி போடு, அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய அசிங்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கமிட்டி அறிக்கையை பற்றி பேசினேன் அல்லவா? என்ன சொன்னது பேரு? ஏகே
பாதிதான் ஞாபகம் இருக்கு, ஏன்னா மனப்பாடம் பண்ணது. That is why notes are given to you. Note it down. It's not a fault. அது பிரஸ்டிஜியஸால நினைக்காதீங்க. எழுதுனா உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரயோஜனப்படும், என்னைக்கு இருந்தாலும் பிரயோஜனப்படும். எப்பயாவது ஒரு நாள் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். எழுதி வச்சுமே என்ன அப்படின்னு இப்போ சொல்ல. திஸ் இஸ் ஃபர்தர் மோர் சீரியஸ். இன்றைக்கு நான் ஐ கான் பி ஷூர் இவ்வளவு பேர் இருக்கும், ஒரு 100 பேர் இருக்குமா? இதில் எத்தனை பேர் நாளை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பீர்கள், நாளை எத்தனை பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பீர்கள் என்று தெரியாது. அதுதான் மாணவர் காங்கிரசினுடைய ஆற்றல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வரணும்னு சொன்னா யூ ஷுட் ஷோ சம் கமிட்மெண்ட், யூ ஷுட் ஷோ சம் இன்வால்மெண்ட். மட்டும் அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நாளைய தலைவர்களாக நீங்கள் உருவாக்கி வர முடியும். அப்படியே உங்க பக்கத்துல தூங்குற ஒருத்தர் எழுப்பிடுங்க பார்ப்போம். ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கைக்குள்ள போயிடலாம். ஏகே ராஜன் கமிட்டி அமைக்கப்பட்டு தமிழக அரசால், நான் தம்பி நீ தூங்குறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நேற்று ரொம்ப பிஸியா இருந்திருப்பாப்புல, நேற்று ஃப்ரைடே நைட் வரல, நேற்று ஃப்ரைடே நைட் தானே, இன்னைக்கு சாட்டர்டே, எங்கேயாவது ஜாலியாக சுற்றிட்டு வந்திருப்பாப்புல, கட்சி மேல இருக்கிற ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடணும் அப்படின்னு ஆர்வமா வந்துட்டாரு. நேற்று நைட்டுடைய தாக்கத்தில் அவர் உறங்கிட்டார், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நீட்டினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஏகே ராஜன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி சொன்னது 2017-18 இருந்து ஆரம்பித்து 2010 to 11 இருந்து 2016 to 17 வரைக்கும், நல்லா கேட்டுக்கங்க, நோட் இருந்தா எழுதிக்கங்க. 2010 to 11 இருந்து 2016 to 17 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 80.2% இருந்தவங்க 85.12% அதிகரிச்சு. நீட் இருக்கும்போது, நீட் வந்து அப்பதான் இன்டர்வியூஸ் ஆகுது. அதுக்கு முன்னால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80.2% இருந்தவங்க 2010 to 11 இருந்தவங்க 2016 to 17 85.12% ஆயிட்டாங்க மெடிக்கல் காலேஜ் சீட்ல. இது ஏன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீட்டை நாங்கள் எதற்காக கொண்டு வருகிறோம் என்று பாரதிய ஜனதா சொன்னது. மெயின் தான் என்னது, ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆகணும், இதுதான் மெயினா சொன்னாங்க. அண்டர் பிரிவிலேஜ்டு பீப்புள் எல்லாரும் டாக்டர் ஆகணும், ஏழைகள் ஆகணும், தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க ஆகணும், பிலோ தி பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் டாக்டர் ஆகணும், கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் டாக்டர் ஆகணும். 4 பாயிண்ட் என்னென்னதெல்லாம் நீட் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பாயிண்ட பிடிச்சுதான் நம்ம போக முடியும். அகைன்ஸ்டா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா எதுக்கு? ஏழை மாணவர்கள் ஆகணும், கிராமப்புறத்தில் ரூரல்ல இருக்கிறவங்க ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் ஆகணும், தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களும் ஆகணும். இதுதான் அவங்க சொன்னது. நீட்டு கொண்டு வந்தா இப்படிலாம் நடந்துரும், இந்த நல்லதெல்லாம் நடந்துரும் அப்படின்னா. அப்ப இந்த 4 ஆண்டுகளில் நீட் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு பின்னால தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து மெடிக்கல் காலேஜஸ்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஷேர் எவ்வளவு அப்படின்னா 1.6% இருந்தது. ஆரம்பத்துல 3.27% இருந்தது. இங்கிலீஷ் மீடியத்துடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 85.12 இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை விட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வரணும்னு சொன்னாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய வரணும். ஆனால் ஆங்கில வழியில் கற்கக்கூடியவர்கள் 85.12% இருந்தவர்கள் இப்ப நீட் வந்ததற்கு பின்னால 98.41% கூடியிருக்கு தமிழ்நாட்டில். நீட் வரதுக்கு முன்னால எவ்வளவு? 85.12%. நீட் வந்து அப்ப நியாயமா என்ன இருக்கணும்? இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சேம் ஆயிருக்கணும். வந்து உங்க நீட்டுடைய சாதனை கரெக்ட் அப்படின்னா. ஆனா 85.12% இருந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன், யாரால இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறானோ சராசரியா 85 பேர் எங்க போயிருவான்? மெடிக்கல் காலேஜ் போயிருவான். அப்ப நீட் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்திருந்தா அந்த 85 குறைஞ்சிருக்கணுமா கூடி இருக்கணுமா? குறைஞ்சிருக்கணும். ஆனால் நீட் வந்ததற்கு பின்னால் 2017 to 18ல 98.41% அது கூடியிருக்கு. எத்தனை? கிட்டத்தட்ட 8% கூடியிருக்கு. 8 எத்தனை? கவனிங்களா? லாஸ்ட்ல எத்தனை பர்சன்டா கூடியிருக்கு? குட், 13% கூடியிருக்கு. 13% கூடியிருக்குன்னா எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இருக்கு. இது எங்க? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க, மீடியத்துல படிக்கிறவங்க. அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்க படிக்கணும். இதுதான் அவங்களுடைய வாதம். கிராமப்புறத்துல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வரும். தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்ல மட்டுமே இது. கிராமப்புறத்துல இருந்து படிக்கிறவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா மெடிக்கல் காலேஜ்ல 61.5% இருந்துச்சு. 61.5% எப்ப? பிஃபோர் நீட். கிராமப்புறத்திலிருந்து வந்து டாக்டருக்கு போய் படிக்க போற நீட் இல்லாம இருந்த போது எத்தனை பர்சன்டேஜ் படிச்சுட்டு இருந்தோம்? 61.5, 61.5%. அப்ப நீட் வந்ததுனால கிராமப்புற மக்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கணும்ல. கிடைச்சிருந்தா எவ்வளவு கூடி இருக்கணுமா இல்லையா?
ஆனால் நீட் வந்ததற்கு பின்னால ப்ரீ நீட்ல 61.5% தம்பி, என்ன ப்ரீ நீட்ல நீட் வர்றதுக்கு முன்னால 61.5%. உனக்கே தெரியல நம்மள ஏன் பாயிண்ட் பண்ணி சொல்றாருன்னு. 61.5% நீட் வர்றதுக்கு முன்னால. நீட் வந்ததற்கு பின்னால கூடி இருக்கணுமா இல்லையா? நீட் வந்ததற்கு பின்னால் 2020-21 எடுத்த கணக்கின்படி 49.91% குறைந்திருக்கிறது. எத்தனை பர்சன்ட் குறைஞ்சிருக்குது? அப்ப 61 to 49 கீழே இறங்கி இருக்கணும். எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 12% வீழ்ந்திருக்கு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! இதை தோலுரித்து காட்டுவதற்கு தலைவர் ராகுல் காந்தி அங்கே தயாராக இருக்கிறார். தமிழ்நாடு நம்மளுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தான் எதிர்த்தோம். அவர் நம்ம இன்சார்ஜ் பேட்டியில சொன்ன மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் உயிர் பலி இங்கதான். நீட்டுக்கு சென்டிமெண்டா நம்மளால இதை கொண்டு போக முடியும் மக்கள்கிட்ட. இவர்களுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்துவதற்காக இதை கொண்டு போக முடியும். எனவே இவர்கள் எந்த அயோக்கியத்தனத்தை பண்ணாலும் அதுக்கு ரெண்டு போர்வை வைப்பான். ஒன்னு தேசபக்தி, இன்னொன்னு வளர்ச்சி. 2014 நரேந்திர மோடி வந்து பேசுறாரு, வளர்ச்சி எப்படி கொண்டு வருவேன் நான் அப்படின்னா, ஏன்பா ரெகுலரா டாக்ஸ் கட்டுறவன் என்ன பாவம் பண்ணுவான்? இந்தியில இருக்கு மோடியுடைய பேச்சு. ரெகுலரா டாக்ஸ் கட்டுறவன் என்ன பண்ணுவான்? அவன் பாவம் இல்லையா? நான் பிரதமர் ஆயிட்டேன்னு வைங்க, ரெகுலரா டாக்ஸ் கட்டுறவனுக்கு ஃப்ரீயா கொண்டு வந்து அவன் அக்கௌண்ட்ல பணம் போடுவேன். எப்போ? 2014. இன்னைக்கு வந்து என்டிஏ அலையன்ஸ் நம்ம வேற மாதிரி கலாய்க்கிறோம். எப்படி கலாய்க்கிறோம்? என்டிஏக்கு வேற பேர் என்ன சொல்றோம்? நம்ம நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ். நாயுடு நம்பி தான் இருக்குது, சந்திரபாபு நாயுடு நம்பி தான் இருக்கு. 2014 நம்ம கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கு. மன்மோகன் சிங் ராஜ்யசபால இருக்கிறாங்க. அப்ப வெங்கையா நாயுடு ராஜ்யசபால பேசுறாரு எந்திரிச்சு, ஆந்திராவை வந்து ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிச்சிட்டீங்க, அதனால வந்து ஆந்திராவுக்கு பெரிய ரெவென்யூ லாஸ். இப்ப ஏன் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்கறாங்கன்னு தெரியும் தானே? சந்திரபாபு நாயுடு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆந்திரா கேட்கிறாருல, ஏன் கேட்கிறாரு? குட். மெயினான ரீசன் அவங்க சொல்றது என்னன்னா, கேபிட்டல் எங்க போயிருச்சு? ஹைதராபாத் எங்க போயிருச்சு? இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெலுங்கானா ஆந்திரா பிரிச்சோம்ல, நம்ம கவர்மெண்ட் தான் பிரிச்சோம். கேட்டாங்க, போராடினாங்க, நம்ம தான் பிரிச்சு கொடுத்தோம். உண்மையிலே நம்ம எவ்வளவு பெரிய தேசப்பற்றாளர்கள் என்றால், மக்களின் விருப்பத்திற்கு இணங்க 700 விவசாயிகள் சாவும் வரைக்கும் அவர்களை காலிஸ்தானி தீவிரவாதிகள் பாகிஸ்தானி ஃபண்டட் என்றார். இங்க ஒரு ஈவிரக்கமற்ற பிரதமர் காலிஸ்தானி தீவிரவாதி, அவன்லாம் புரோக்கர், அவன்லாம் விவசாயியே கிடையாதுன்னு 700 பேர் சாகும் வரைக்கும் வாய்மூடி இருந்துட்டு, இந்த விவசாயிகள் எவ்வளவு சொன்னாலும் புரியல, அதனால நான் 3 வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. எப்ப வந்து 700 பேர் செத்ததுக்கு பிறகு. லக்கிம்பூர் கேரியில வண்டி ஏத்தி 5 விவசாயிகளை கொன்னுட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்ப என்.வி. ரமணா, மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்.வி. ரமணா சொன்னார், யூபி கவர்மெண்ட்ல the minister பையனை அரெஸ்ட் பண்ணல, மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணல. The government standard in this case would force the court to declare that UP government is dragging its feet in the case என்றது உச்சநீதிமன்றம். உனக்கு இதுல பங்கு இருக்கு அப்படின்னு. யாருக்கு? யூபி கவர்மெண்ட்டுக்கே பங்கு இருக்கு. அவ்வளவு பெரிய அடிச்சாட்டியத்தை விவசாயிகள் செஞ்சு. ஆனா நம்ம மாணவர்கள் போராடியதற்கு நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிறோம், நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆந்திராவை என்ன செய்யறோம்? பிரிச்சு கொடுக்குறோம். பிரிச்சு கொடுத்ததுக்கு பிறகு 2 பக்கமும் நம்ம ஆட்சியில இல்லை. இவன் நம்மளே குறை சொல்றான். திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம். நம்ம என்ன நடந்துச்சு? அப்ப ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிக்கும் போது தெலுங்கானாக்கு ஹைதராபாத் போயிருச்சு, தெலுங்கானா கூட கேபிட்டல் போயிருச்சு. இப்ப உதாரணத்துக்கு புரியறதுன்னா, தமிழ்நாடு 2 பிரிக்கிறாங்கன்னு பிரிச்சு கூடாது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பிரிக்கிறாங்கன்னு வைங்களேன், சென்னை வந்து ஒரு பாதியில போயிருச்சுன்னா அந்த இன்னொருத்தவங்க எவ்வளவு பேர் அடிபடும்? எல்லாம் சென்னையில் தானே இருக்குது. அப்பதான் ஆந்திராவுக்கு ஒரு வாக்குறுதி, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், நிறைய தொகுப்புகளை கொடுப்போம், புதிய உங்களுக்கு வந்து சிறப்பு தகுதி அந்தஸ்து கொடுப்போம், அது வரைக்கும் நீங்க நிறைய உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வரும். 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் லாஸ்ட் டைம் எலெக்ஷன் நெருங்க போகுது. அப்ப ராஜ்யசபால வெங்கையா நாயுடு எந்திரிச்சு, நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது வெங்கையா நாயுடு எந்திரிச்சு சொல்றாரு, ஆந்திராக்கு வந்து நீங்க 10 வருஷம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? வெங்கையா நாயுடு. எந்த கட்சி? பிஜேபியா? வெங்கையா நாயுடு எந்த கட்சி? சும்மா சொல்லிட்டாரு. எந்த கட்சி? பிஜேபி. வெங்கையா நாயுடு என்ன பண்றாரு? எந்திரிச்சு 10 வருஷம் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே சாத்தியத்தை உணர்ந்த கட்சி, நேர்மையான கட்சி, பொய் வாக்குறுதிகளை கொடுக்காத காங்கிரஸ் கட்சி. மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர் சொன்னாங்க, if re-elected to power we will give 5 years of special category status. 5 வருஷம் கொடுப்போம், கவர்மெண்ட் வந்துச்சுன்னா கொடுப்போம் அகைன். அதே வெங்கையா நாயுடு பேசி 10 நாள்ல திருப்பதி புண்ணிய பூமிக்கு செல்கிறார் நரேந்திர மோடி பிரச்சாரத்துக்கு 2014. அப்பதான் பிரதமர் ஆவல. அவர் அப்ப என்னவா இருக்காரு? குஜராத் சிஎம் இருக்காரு. அங்க இறங்கி திருப்பதியில சொல்றாரு, அது ஒரு புண்ணிய பூமி தானே,
நீங்க கோயிலை மதிக்கிற ஆளு தானே, நீங்க கடவுளை மதிக்கிற ஆளு தானே. அங்க நின்று பேசுறாரு, பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அடுத்து 10 வருஷம் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ். இப்ப என்ன வருஷம்? மனுஷனுக்கு கொடுத்த வாக்குறுதியும் மதிக்கிறது இல்ல, கடவுள் பூமியில போய் கொடுத்த வாக்குறுதியும் மதிக்கிறது இல்ல. இப்ப என்ன வருஷம்? 2024 3வது டேர்ம் வந்துருச்சு. இப்பவும் சந்திரபாபு நாயுடு 2019 சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணி விட்டு வெளியே போறாரு. என்ன சொல்லி வெளியே போறாரு? 2018 to 19 இந்த கூட்டணி விட்டு சந்திரபாபு நாயுடு வெளியே போறாரு. இப்ப கூட்டணி இருக்காருல்ல, சந்திரபாபு வெளியே போறாரு. என்னன்னு சொல்லி வெளியே போறாரு? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் தான் போறாரு. இப்போ வடிவேல் கமிட்டி வரும்ல, வடிவேல் கமிட்டி தானே இது வரைக்கும் அண்ணன் உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? வடிவேல் கமிட்டி தானே அது. இது வரைக்கும் அண்ணன் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? இது அப்படியே யாருக்கு பொருந்தி வரும்? நரேந்திர மோடி பொருந்தி வரும். இது அண்ணன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் உனக்கு என்னப்பா? உனக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இது வரைக்கும் அண்ணன் யாருக்காக தான் பண்ணிருக்கா? ஒண்ணு இல்லை, அதெல்லாம் உனக்கும் போ. ஆனா பாருங்க, நாம் மாணவர்களும் இளைஞர்களும் கல்வியாளர்களும் இதை உள்வாங்கி இந்த பொய்யை அம்பலப்படுத்தவில்லை என்று சொன்னால், அம்பலப்படுத்தாததுடைய விளைவு, இதை உள்வாங்காததுடைய விளைவு, சொல்லப்படும் போது அதை எழுதி உள்வாங்கி அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்காததுடைய விளைவுதான் பொய் சுத்தி சுத்தி வருது. பொய் சுத்தி சுத்தி வருது. 11 வருடம் ஒரு மானம் கெட்ட பிரதமரால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை. அதை மக்களும் கேள்வி கேட்கவில்லை. 76 நாட்கள் தேவைப்படுகிறது ஒரு பிரதமருக்கு. ஒரு மாநிலம் எரிந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. It took 76 days to even address the issue for the Prime Minister. 76 நாள் கழிச்சு தான் ஒரு பிரஸ் மீட்ல மணிப்பூர் இப்படி நடக்குதுன்னு பேசுறாரு. காங்கிரஸ் கஷ்டப்பட்டு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து இந்த பிரதமரை இழுத்து வந்து நிக்க வைக்குது. நில்லியா, பதில் சொல்லியா அப்படி நிக்கிறார். நின்று பாராளுமன்றத்தில் என்ன பேசினார் தெரியுமா? நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம். சரி, 1966 வரைக்கும் தமிழ்நாடு மேல காங்கிரசுக்கு இவர் சொல்ல, உடனே மத்த எம்பிங்கலாம் நோ கான்பிடன்ஸ் அப்படின்னு கோரஸ். எவ்வளவு பெரிய கூத்தாடி பாத்தீங்களா? துருக்கிய பழமொழி ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஒரு கோமாளி அரசவைக்குள் நுழைவதால், ஒரு கோமாளி, அது என்ன சொல்லுவாங்க, பேலஸ், அரசவை தானே, அரண்மனை. ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதுனால, சிம்மாசனத்துல உட்கார்ந்ததுனால கோமாளி என்னவோ மாற மாட்டான். கோமாளி என்னவோ மாற மாட்டான், அரசனா மாற மாட்டான். மாறாக இந்த கோமாளி அரியணையில் ஏறி அரசனையில உட்கார்ந்ததுனால என்னவோ மாறிடும், பேலஸ் கூத்துப்பட்டறையா மாறிடும். அது மாதிரிதான் இந்த நேஷன் மாறிடும். இதை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாணவர்களுக்கு உண்டு. இது இந்த தலைமுறை மறந்து விட்டது என்றால், இந்த 10 ஆண்டுகள் நாம் படக்கூடிய பாடு, இந்த 10 ஆண்டுகள் நாம் படக்கூடிய கஷ்டமும் அதற்கு முக்கியமான காரணம் மாணவர்களுக்கு உண்டு. மாணவர்கள் உள்வாங்கல, மாணவர்கள் விஷயத்தை படிக்கல, இந்த செய்திகளை கொண்டு போய் கேட்கல. அப்ப ஐ எம் கமிங் டு தி நீட் பாயிண்ட் அண்ட் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். ரூரல் ஏரியாஸ்ல 61.5% இருந்த மாணவர்களுடைய, ரூரல் மாணவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீட் வந்ததற்கு பின்னால 49.91% வருது. 2 விஷயம் முடிஞ்சா? இப்ப என்னென்ன முடிஞ்சு? 2 விஷயம். ஒன்னு தமிழ் மீடியம், இன்னொன்னு ரூரல் அர்பன். அடுத்தது பணம், பொருளாதாரம், பணக்காரன் ஏழை. ஹையர் இன்கம் ஃபேமிலிஸ், லோயர் இன்கம் ஃபேமிலிஸ் கணக்கு பண்ணி பார்க்கிறோம். என்ன ஆகுதுன்னா, இன்கம் கணக்கு பண்ணும். ஒரு 2.5 லட்ச ரூபா வச்சுக்குவோம். வருஷம் 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு குடும்பம், 2.5 லட்ச ரூபா ஆனுவல் இன்கமாக, 2.5 லட்சத்தை விட ஆனுவல் இன்கம் கம்மியா இருக்கக்கூடிய குடும்பம் நீட் வருவதற்கு முன்னால் 41% பேர் டாக்டர் ஆனாங்க. நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். நல்லா படிச்சா, +2 மார்க் எடுத்தா எங்க போயிட்டான், டாக்டர் ஆயிட்டான்னு இருந்துச்சு ஒரு காலகட்டம். 41ங்கிறது சற்று ஏறக்கூடிய 50% இல்லையா? 50க்கு 50. உனக்கு +2 மார்க் இருந்தாலும் இப்போதான் என்ன பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நமக்கெல்லாம் அந்த நம்பிக்கை உண்டு. நாம் அரசியல் இருக்கிறோம்னா ஏதோ வெலை சட்டை போட்டுட்டு, காடை வச்சுக்கிட்டு, பேனாவை மாட்டிக்கிட்டு, கெத்தா போய் கார்ல இறங்கி ரீல்ஸ் எடுத்து ஜம்முன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டு நானும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்குன்னு சொல்றதுக்காக அல்ல. இங்கு அனிதா என்கின்ற ஒரு மாணவி இறக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. She has serious grievances. அதை உள்வாங்கல. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், இல்லாதவங்களுக்கு சொல்றேன். இல்லாதவர்களுக்கு அவருடைய மனசாட்சி சாட்சி, இருப்பவர்களுக்கு கடவுள் வந்து இருக்கிறான். நீங்க அரசியல் இருக்கிறீங்கன்னா உங்கள் கண்முன்னால் நடக்கும் அநீதியை நீங்கள் எதிர்த்து கேட்க வேண்டும். யார் அநீதி நடந்து அந்த அநீதியை கண்டு எவனுடைய கண் சிவக்கவில்லையோ அவன் அநீதியில் ஒரு அங்கம் என்றான் சேகுவேரா. நீ யாரு? You are also part of that crime. You are also part of that inhumanity. You are also part of that illegal thing. நீங்களும் அந்த தவறான செயலுக்கு நீங்களும் ஒரு பகுதி ஆயிடுறீங்க. அப்ப நமக்கு அது கொதிக்கணும். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பொய்ய சொல்றான். மாணவர்கள், அந்த அனிதா முதற்கொண்டு மாணவர்கள் தூக்கப்பட்டு சாவங்க கஷ்டமா இல்ல? அந்த மாணவர்கள் இறக்கும் போது வேதனையா இல்ல? ஏன் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இப்படி செத்தால் தான் நமக்கு புத்தி வருமா?
அப்பதான் புத்தி வருமா? இதை தெரிஞ்சுக்கிற கடமை இருக்கு. அரசியல்னா என்ன? அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது சேகுவேரா சொன்னால், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அங்க ரத்தம் சிந்தும், ஆனா அரசியல் தெரியணும். இங்க ரத்தம் சிந்தாது, ஆனா இது போர். ரத்தம் மட்டும்தான் வராது, ஆனால் இது ஒரு போர். இந்த போருக்கு தயாராபவர்கள் போர்ப்படை வீரர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றார் பீகார்ல, பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய டெடிகேஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். என்ன டெடிகேஷன்! அடிக்கிறாங்க போட்டு எல்லாரும். தேசிய தலைவர் அடிக்கிறான் போட்டு லத்தி வச்சு பாத்தீங்களா இல்லையா? பீகார்ல எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அடிக்கிறான் போட்டு லத்தி சார்ஜ் நடக்குது, பேரிகேட தள்ளுறாரு, உள்ளூர் அடிக்கிறாரு. எனக்கே வெட்கமாக இருந்தது. ஒரு நேஷனல் பிரசிடென்ட் வேற லெவல். அவருடைய போராட்ட உணர்வு, ஹிஸ் கமிட்மெண்ட், இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். அதுதான் அரசியல். ஆனா இத்தனைக்கும் அவர் எந்த பதவியும் எடுக்கல நினைக்கிறேன் இது வரைக்கும். அரசியல் ரீதியா எந்த பதவிக்கு இன்னும் வரல, ஆனால் நேஷனல் பிரசிடென்டா இருக்கார். அதுதான் மாணவர் அமைப்பும் இளைஞர் அமைப்பும் இந்த மண்ணிலே செய்து காட்ட முடிந்த அற்புதங்கள். அதெல்லாம் ஒரு கடமை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பீயிங் a politician is a social responsibility. Especially being a participant and member of NSUI is really a social responsibility. இன்னைக்கு மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தை ஆளும் முதல்வர். யார் அவங்க? நம்முடைய முன்னாள் NSUI பிரசிடென்ட். அந்த ஸ்டேட்ல இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாங்க. அதாவது செல்லகுமார் வந்து ஒரு மீட்டிங்ல அழகா சொன்னாங்க, ஒரு பேட்டியில, நீங்க உங்க கையை இப்படி திருப்பி பாருங்கம்மா, நீங்க உங்க கையை இப்படி, மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, உங்க கையை இப்படி திருப்பி பாருங்கம்மா. அவரை அங்க இன்சார்ஜா இருப்பது ஒரு பேட்டி கொடுத்தாரு, வெஸ்ட் பெங்கால் இன்சார்ஜா இருக்கிறப்ப. உங்க கையை இப்படி திருப்பி பாருங்க, ஃபுல்லா காங்கிரஸ்கான ரத்தமா இருக்கும் அப்படின்னு. அவங்க அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக மார்ச் பண்ணது எப்போ? நம்ம கிட்ட நம்ம விங்கு சேர்மனா இருக்கும் போதுதான். காங்கிரஸுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. இப்ப வருவோம். 2.5%, 2.5 லட்சத்திற்கு குறைவாக வருட வருமானம் உள்ளவர்களுடைய குடும்பங்கள் எத்தனை சதவீதம் டாக்டர் ஆச்சு? 49 ஹியூமன் நேச்சர் இல்லையா? கொட்டாய் வர்றது 49. எப்ப நீட்டுக்கு ப்ரீ நீட்டுக்கு முன்னால, நீட் வந்ததற்கு பின்னால் 36% அது குறைந்திருக்கிறது. 49 எங்க இருக்கு, 36 எங்க இருக்கு? வேர் இஸ் 49? வேர் இஸ்? அப்புறம் நடாடே, எப்படா அநியாயம் இது? நீங்க சொன்ன ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்துச்சா? ஒண்ணு ரூரல் ஏரியா பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும் நீங்க, அதுவும் இல்லை. அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும் சொன்னீங்க, அதுவும் இல்லை. அடுத்தது ஆனுவல் இன்கம் கம்மியா இருக்கிறவங்க ஒரு சராசரியா 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போட்டா அது வரும் நீங்க, அதுவும் இல்லை. அதே போல ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல படிக்கிறவங்க, சிபிஎஸ்சில படிக்கிறோம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸ்டேட் போர்டுல நம்ம எல்லாம் படிப்போம், சிபிஎஸ்சில கொஞ்சம் வசதி உள்ளவங்க படிப்பாங்க. ஸ்டேட் போர்டுடைய படிக்கிறவங்களுடைய ஸ்கூல் ஃபெல் அரௌண்ட் 95% ஆவரேஜ் இன் ப்ரீ நீட். நீட்டுக்கு முன்னால வெறும் ஸ்டேட் போர்டுல நம்மளாம் படிக்கிற சாதாரண ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, இதுல படிக்கிற பசங்க 95% பேர் ஆன் ஆவரேஜ் டாக்டர் ஆகிட்டு இருந்தான். எத்தனை பர்சன்டேஜ்? 95%. இன்றைக்கு நீட் வந்ததற்கு பின்னால் 2021 சர்வேயின் படி 64.27%. 98 எங்க, 95 எங்க இருக்குது? 64. எத்தனை பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 31% கம்மியா இருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லை இது? மாணவர்களுடைய கனவை நாசமாக்கி அதை அரசியலாக்கி, நான் இதை நல்லதுக்கு தான் பண்றேன்னு ஒரு வெட்கம் கெட்டவர். அண்ணாமலை பேசுறதுல வந்து நீங்க இப்ப சொல்ற மாணவர் அமைப்புகள் அண்ணாமலையுடைய பேச்சுக்களை மக்களிடத்திலே கொண்டு போகும் பொழுது அண்ணாமலை தமிழின துரோகி என்று பதிய வைக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கான துரோகி, தமிழ் மாணவர்களுக்கான துரோகி, நீ தமிழ் மக்களை ஏமாற்ற வந்தவன், தமிழ் மாணவர்களுடைய கனவை புதைக்க வந்தவன் என்று மக்களிடத்திலே கொண்டு போனோம். அண்ணாமலை ஒரு தமிழின துரோகி. ஏன்னா இவ்வளவு பெரிய அசிங்கத்தை அழிச்சாட்டியதை செஞ்சுட்டு இந்த கமிட்டி அறிக்கை வந்த பிறகு இதை ஒரு டாய்லெட் பேப்பர்ன்ட்டான் டக்குன்னு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாரு. நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அறிக்கை சொல்லுது இதெல்லாம் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு. அப்ப அதே நேரம் இந்த சிபிஎஸ்சியில படிச்சவங்க 89.5% இருந்தவர்கள். சிபிஎஸ்சியில படிச்சவன் முதல்ல நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்சா 98% வந்துடலாம். சிபிஎஸ்சியில படிச்சவன் 89.5% தான் இருந்தான். நீட் வந்ததற்கு பின்னால் அவன் 98.16% இன்க்ரீஸ் ஆயிட்டான். அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் படிப்பதற்கும்
சிட்டியில் வாழ்பவர்கள் நல்லா சிறப்பாக படிப்பதற்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பதற்கும் பணக்கார பிள்ளைங்க டாக்டர் ஆகிறதுக்காக மட்டுமே கொண்டு வந்த நீட்டை அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் எதிர்க்கிறது, மாணவர் அமைப்பு எதிர்க்கிறது, NSU எதிர்க்கிறது என்றால் you should go to the streets with statistics. You should enlighten the public. மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளவு பெரிய அடிச்சாட்டத்தை, அசிங்கத்தை, அருவருப்பை, பொய்யை சொல்லிவிட்டு இந்த மக்களை, மாணவர்கள் நீங்கள் கொள்கிறீர்கள், நீங்கள் கொலை செய்கிறீர்கள். இட் இஸ் நாட் a suicide, it is a broad daylight murder என்பதை நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இது பட்டப்பகல் கொலை. இதை ஆதரிப்பவர்கள் வெட்கப்பட வேண்டும். எனவே இறுதியாக ஒன்றை சொல்வதாக இருந்தால், நம்ம கை மேல நிறைய இஷ்யூஸ் இருக்கு பாஜகவை அம்பலப்படுத்துவதற்கு. இல்ல கேஸ்ட் ரீதியா பண்ணல. ஏன்னா we are not certain about caste இப்பவே. ஏன்னா இப்ப அதுக்குதான் தலைவர் ராகுல் காந்தி கேஸ்ட் சர்வே எடுக்கணுங்கிறார். இல்ல நீங்க கேஸ்ட் பேஸ் பண்ணி சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம சட்டைனா கேஸ்ட் சர்வே எடுக்கல, அதுக்குதான் அவர் எடுக்கணுங்கிறார். நம்ம கிட்ட கேஸ்ட் சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கிடையாது. 2011 கேஸ்ட் சர்வே எடுத்தது நம்ம தான் சார். சர்வே அததான் சொல்றேன். ரெண்டு பாயிண்ட் உங்க பதில், உங்க கேள்விக்கு பதில் வந்து 2 பாயிண்ட். ஒன்னு, ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை கேஸ்ட் பேஸ்ல போகல, அதனால அந்த அறிக்கையில இல்ல. கேஸ்ட் பேஸ்ல போனாலும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியா இருக்காது. ஏன் அப்படின்னா கேஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுத்ததுக்கு தான் ராகுல் காந்தி சொல்றாரு எக்ஸ்ரே ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிறாரு. இது எக்ஸ்ரே ஆஃப் தி நேஷன். ஏன்னா கேஸ்ட் சர்வேவே கொண்டு வரல, சென்சஸே 2011 அப்புறம் எடுக்கவே இல்லை. அது எடுத்தாதான் இது வரும்னு சொல்ல வர்றேன். அது எடுத்தாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எடுக்காம எடுக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா வச்சுக்கலாமே தவிர இதை ரெக்கார்டா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதே நேரம் பொருளாதார ரீதியா இருக்கிறது எடுத்திருக்கிறாங்க, ரூரல் பார்ட்டிசிபேஷன் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கைகளுக்கு முன்னால் இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீட்டை பற்றியும் அதே மாதிரி அக்னிவீர் திட்டத்தை பற்றியும் இருக்கிறது. நாம் இதை சிறப்பான முறையிலே உள்வாங்கி காங்கிரசுடைய வரலாற்றை படித்து காங்கிரசுடைய வரலாற்றை ஏற்று நாம் குறிப்பாக தமிழ்நாடு மாணவர்கள் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தினாலே போதும். We were the forefront runners in terms of all agitation against BJP. தமிழ்நாடு தான் எப்போதுமே முன்னிலையில் இருந்திருக்கிறது. சொல்ல போனா நிதி ஆயோக் கூட்டத்தை கூட முதலில் புறக்கணிப்பதாக தமிழ்நாடு முதல்வர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் நம்முடைய இந்தியா கூட்டணி அனைத்து முதல்வர்களும் டக்கு டக்குன்னு புறக்கணி, கர்நாடகா நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளும் போல அப்படின்னா. இப்படி நாம் எப்படி வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி என்கின்ற பேரில் எப்படி பொய்யை சொல்கிறார்கள், தேசப்பற்று என்கின்ற பேரில் எப்படி பொய்யை சொல்கிறார்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 2014 வளர்ச்சி பொய்யை சொன்னார் நரேந்திர மோடி. இது நீங்கள் உள்வாங்க வேண்டும். என்னென்னலாம் போய் சொன்னாரு? டாலருடைய மதிப்பு கூடிரும், அது இது, நான் வந்தா இந்தியா மதிப்பை கூட்டிடுவேன், நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்துருவேன். எதுவுமே நடக்கல. இதை உள்வாங்கி மக்களிடத்திலே கொண்டு போக வேண்டும். 2019 தேசபக்தி பொய் சொன்னார். பாகிஸ்தான் மேல ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன், அது பண்றேன், இது பண்றேன். இன்னைக்கு சைனா லடாக்குள்ள போது நம்முடைய இடத்தெல்லாம் பிடிச்சி வச்சுட்டான். அருணாச்சல பிரதேசத்துல போது 30 இடத்துக்கு வேற பேர் வச்சுட்டான். 2024 வேற வழியே இல்லாம மதவாதத்தை தூண்டி விட்டார். 2 மாடு வச்சிருந்தா 1 மாடு பிடிக்கும் முஸ்லீம் கொடுத்துருவாங்க, ராமர் கோயில பாபர் பூட்டை போட்டுருவாங்க, நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறவங்க முஸ்லீம்கள், காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு பர்சன்டேஜை கூட்டி தர நினைக்குது, அப்படி இப்படின்னு போய் பேசினார். அதனாலதான் மைனாரிட்டியா வந்தார். இப்போ மைனாரிட்டி கவர்மெண்டா வந்தார். இன்னும் கொஞ்சம் தான், பாதி தூரம் தள்ளிட்டோம். இன்னும் நிறைய நம்முடைய பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தினால் a day would come where definitely Narendra Modi would be destabilized and the BJP government will be destabilized and our leader Rahul Gandhi will emerge as the only standing leader in the nation. இந்த நாட்டில் அசைக்க முடியாத ஒரே தலைவராக தலைவர் ராகுல் காந்தி வர முடியும். அது ரொம்ப தூரத்துல இல்ல. என் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எனக்கு எதிர்கட்சியே இல்ல, எதிர்கட்சி தலைவரே இல்லை என்று சொன்ன நிலை மாறி இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனாக தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். நாளை வெகு விரைவில், இப்பவே கூட ஒரு 6 மாசம் நடக்கலாம். இட் மே ஹேப்பன் வித்தின் 3 or 6 months. அது நடக்கும். தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்காமல் இந்திய தேசிய காங்கிரசின் மாணவர் படை ஓயக்கூடாது. This NSUI should not rest until we make our leader Rahul Gandhi as the upcoming prime minister of this nation என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.